உங்களுக்கு சைட் வாசல் வரைக்கும் எல்லா ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே வருதுங்க. சைட்டு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தா அமைதியான பங்களாஸு, பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கும். 50 lakhsக்கு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். இப்படியான ப்ராஜெக்ட்டு வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஏற்கனவே எங்கள்கிட்ட வாங்கி பத்திரப்பதிவு பண்ணவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூட்டு வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்க. இந்த 1.5 வருஷத்தில் மாற்றம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படியே குட்டி அண்ணா நகராகவே மாறிடுச்சுங்க. டிமார்ட் வரப்போகுதுன்னு. இப்போ பாருங்கள், டிமார்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே திகைச்சு போயிடுவீங்க. அப்படியான ஒரு சைட் இது. இந்த சைட்டை பார்க்க வரணுன்னா நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேர் வந்தாலும் இனோவா கேப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நான் பண்ணித்தரேன். நான் குமரேசன், சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ எவ்ரிவன், பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஆவடி ஜெயச்சந்திரன் பேக் சைடு 1 கிலோமீட்டரில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. ஆக்சுவலாக பொங்கல் அன்னைக்கு ப்ரீ லான்ச் பண்ணோம். ப்ரீ லான்ச்லேருந்து இன்றைக்கி லான்ச் வரைக்குமே 45 பிளாட் புக் ஆகிடுச்சுங்க. இது 6 ஏக்கரில் 174 பிளாட்ஸாக சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். 581 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 710 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1100, 1200, 1500, 1800 வரைக்கும் இதை பிரிச்சிருக்கோம். நம்ம ஜெயச்சந்திரிலேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் வருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா 900 மீட்டர் தான். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டரு. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பூந்தமல்லி கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தான். இந்த 1.5 வருஷத்தில் நிறைய வீடியோ நம்ம சேனலில் நம்ம பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைபரில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் ஆவடியில் ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரலில் டிமார்ட் வரப்போகுதுன்னு. இப்போ பாருங்கள், டிமார்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சு. ஆவடி கோவர்த்தனகிரியிலேருந்து பருத்திப்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் மாற்றம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படியே குட்டி அண்ணா நகராகவே மாறிடுச்சுங்க. எல்லா பிராண்ட்ஸும் வந்துருச்சுங்க. கேஎஃப்சி, மெக்டொனால்டு, ஐபிஓ, ஸ்டைல் யூனியனு, கிரே சூப்பர் மார்க்கெட்டு, முக்கியமாக சப்ரிசர் ஆஃபீஸ் வந்து நவம்பர் மாதம் தாங்க இந்து காலேஜிலேருந்து இங்கே நம்ம சைட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்டே வந்துருச்சு. ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் ஆவடியோட பருத்திப்பட்டு லக்ஸுரி லொக்கேஷனாக மாறிடுச்சு. இன்னொரு 2வது பாயிண்ட், இங்கே லேண்ட் அப்ரிசியேஷன் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கே லெஃப்ட்டில் ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஏசி ஸ்கூலு. ரைட்டில் வந்து சாதாரண சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. 2 வேலம்மாள் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, போன வருஷம் எவர்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்ததுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலு நம்ம சப்ரிட் ஆஃபீஸ் கிட்ட அட்மிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்திருக்கு. அப்புறம் சுதர்சனா பாடசாலைன்னு ஒரு ஐஎஃப்சி ஸ்கூலும் இந்த வருஷம் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே 10 பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஏன் ஒரே இடத்துல இவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருது? இது மிகப்பெரிய எஜுகேஷன் ஹப்பாக ஏன் ஆகுது? ரீசன் பார்த்தா, எல்லா பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற பெரிய பெரிய சிஇஓஸு, ஆஃபீஸர்ஸு, ஜிஎம்ஸு எல்லாமே ஆவடியில் தான் வசிக்க விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் போனால் யூனிட் ட்ரெயின் சென்ட்ரல் வரைக்கும் போயிடலாம். இந்த பக்கம் 4 கிலோமீட்டர் போனால் மெட்ரோவில் ஏறினா இப்போ வடபழனி வரைக்கும் ட்ரையல் பார்த்துட்டாங்க. பிப்ரவரி 20 போக போகுது. அப்புறம் அதே மெட்ரோ வந்து உங்களுக்கு சுங்குவார் சத்தம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்டோர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, மல்டி ஸ்டோர் ஃபெசிலிட்டி இருக்குது, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்படியான இடத்துல தான் நாங்கள் இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கிறிஷுக்கு வந்து இது வந்து ஆவடியில் 10வது ப்ராஜெக்ட்டு, பட்டில் இது 6வது ப்ராஜெக்ட்டுங்க. அதனால தான் 10 நாளில் கிட்டத்தட்ட 40 பிளாட் புக் ஆகிருச்சுங்க. இன்னும் நல்ல பிளாட்டு 134 பிளாட் இருக்குது. ஸோ ஏற்கனவே எங்கள்கிட்ட வாங்கி பத்திரப்பதிவு பண்ணவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூட்டு வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்க. கிருஷ்ணா நம்பி வாங்கலாம். அதுக்கு இதுதாங்க எடுத்துக்காட்டு. ஏன்னா ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி வாங்கினவங்க ஒவ்வொருத்தரும் 2023 ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம், ஷாய் கார்டன்னு. அது 4200 லான்ச் பண்ணோம். இன்றைக்கி அதோட ரீசேல் 7500 போயிட்டுருக்குது. அதுக்கு பக்கத்தில் க்ரௌன் சிட்டின்னு 2024 லான்ச் பண்ணோம் 5000 இன்றைக்கி அதுவும் 7500 போயிட்டுருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 6200 லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 7500 ஆகிடுங்க. இப்படியான ப்ராஜெக்ட்டு வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆவடியில் இதுக்கு காம்படிஷனே இல்லை. ஆவடி சிட்டிக்குள்ளே இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. வந்து பாருங்கள், சரௌண்டிங்கை விசாரித்து பாருங்கள். ஸோ பெரிய மல்டி ஸ்டோரிடு பில்டிங்கு, பங்களாஸு இதாக இருக்குங்க. சைட்டுக்கு வர வழியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பங்களாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க. இப்படியான மெயின் லொக்கேஷனில் இனிமேல் ஒரு இடம் எங்கனாலே கொடுக்க முடியுமாங்கிறது எங்களுக்கே
டவுட்டு தாங்க. 6 ஏக்கர் ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குன்னு நான் ஒன்று சொல்கிறேங்க. இங்கே வந்து 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த 581 700 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மொத்தமே 15 யூனிட் இருக்குங்க. அதில் 6 யூனிட் புக் ஆயிடுச்சு, 9 யூனிட் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தோன்னே உடனே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிளாட்ஸ்லாம் கிடைக்கும். ஸ்டார்டிங் 581 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 50 லேக்ஸுக்கு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். 710 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 BHK வந்து உங்களுக்கு 60 லட்சத்துக்கு கட்டி தரோம். கார் பார்க்கிங்க்கு 5 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வரும். இதோட கைட்லைன் வேல்யூ 4500, பேங்க் இது கொடுத்துருக்க வேல்யூ 7000. உங்களுக்கு இது ப்ரைஸ் பற்றி நான் இது ஸோ ரோடு பற்றி சொல்லிட்டேன். இங்கே வந்து மழைநீர் வடிகால், ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் சைட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், என்ட்ரன்ஸ் வரைக்கும் இது விட்டுருக்கோம். ஸோ எந்த காலத்தில் இங்கே மழைநீர் தேங்காது. இந்த ரோட்ஸ்லாம் வந்து டபுள் லேயர் எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும், உழைக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு உழைக்கும் இந்த ரோட்ஸு. சோலார் 200 வாட் சோலார் LED லைட்ஸ் வச்சுருக்கோங்க. உங்களுக்கு சைட்டு வாசல் வரைக்கும் எல்லா ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே வருதுங்க. சைட்டு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தா அமைதியான பங்களாஸு, பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கும். இந்த பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. இந்த ஏரியாவில் உள்ள 3 கிராமத்துக்கு குலதெய்வம் அந்த அம்மன் கோயில் தான். அங்கே வாட்டர் சோர்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு. என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், CCTV இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ சேஃபாக செக்யூராக அடுத்த அண்ணா நகரான ஆவடியில் உங்களுக்கான கனவு மனையை அமைச்சிக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. பூந்தமல்லி மெட்ரோ, ஆவடிக்கும் மெட்ரோ வரப்போகுது 2 வருஷத்தில். ஆவடி யூனிட் ட்ரெயின், ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு, ஏகப்பட்ட ஸ்டோர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே திகைச்சு போயிடுவீங்க. அப்படியான ஒரு சைட் இது. இந்த சைட்டை பார்க்க வரணுன்னா நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேர் வந்தாலும் இனோவா கேப் அரேஞ்ச் பண்ணுறோம், 5 பேர் வந்தாலும் செடான் கார் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நான் பண்ணித்தரேன். நான் குமரேசன், சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட்.